வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட கதையில நம்ம கதாநாயகன் ஒரு போலீஸ்காரரு களத்துல இறங்கி எதிரிகளை பிடிக்கிறதுல பயங்கரமான வல்லவர். இவரு போலீஸ்காரனாலே அவங்க ஐம்புலங்களும் தூங்கிட்டு இருக்கப்ப கூட ஆக்டிவா இருக்கணும். ஆனா நம்ம கதாநாயகன் ஒரு திருடனை பிடிக்க போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு காது கேட்காம போயிருது. காது கேட்காத இவரால எப்படி ஃபீல்ட்ல போய் வேலை பார்க்க முடியும்? அதனால இனிமேல் போலீஸ் வேலையே வேணான்னு இருக்கிறப்ப ஊருக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு சாட்சியா நம்ம கதாநாயகி வராங்க. கதாநாயகிக்கும் காது கேட்காது. அந்த சம்பவத்தினால நம்ம கதாநாயகிக்கு ஒரு பிரச்சனை வருது. கதாநாயகியை காப்பாத்துறதுக்கு நம்ம கதாநாயகன் இறங்குறாரு. காது கேட்காத ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்களை சுத்தி நடக்கிற பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றாங்க, இதுதான் மிச்ச படத்தோட கதையே. ஒரே பில்டிங், கதாநாயகி ரெண்டு பேரும் பில்டிங் குள்ளதான் இருப்பாங்க. பில்டிங் விட்டு தப்பிச்சா உயிர் வாழ முடியும், இல்லன்னா சட்னி தான். இந்த மாதிரியான பேட்டர்ன்ல நீங்க சில படங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா கதாநாயகன் ரெண்டு பேருக்குமே காது கேட்க முடியாத சூழ்நிலையில வில்லன்கள் கூட எப்படி மோதுறாங்கிறத ஒரு வித்தியாசமா பயங்கர பரபரப்பா படம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டியோடைய முழு படத்தையும் கண்டிப்பா உங்களை பார்க்க வைக்கக்கூடிய படம் தான் மக்களே. இது பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம தான் இந்த படத்தை நான் பார்த்தேன்னு. ஆனா பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு ஒரு சூப்பர் படம் பார்த்தோன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 2024 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமான தி சைலண்ட் ஹவர். வாங்க இந்த படத்தை ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு தெரியாத யூடியூப் சேனல். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம படத்தோட கதாநாயகன் பேர் பிராங்க். இவர் ஒரு போலீஸ்காரரு. இவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவர் பொண்ணுக்கு ஒரு 15 வயசு இருப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, அதுக்கு அவங்க அப்பா கண்டிப்பா வர சொல்லி போன்ல சொல்றாப்ல. பிராங்கும் ஒரு வேலை ஒண்ணு இருக்குமா, அது முடிச்சிட்டு உடனே நான் வரேன்ட்டு நேரா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவரோட பார்ட்னரான டக்கு கூட கிளம்பி அந்த ஊர்ல இருக்க துறைமுகத்துக்கு போறாங்க. அங்க பவுலுன்னு ஒருத்தனை தான் பார்க்க போறாங்களே. ஆனா பவுலு நம்ம பிராங்கும் டக்கும் வரதை பார்த்துட்டு அவன் கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு நபரை பிடிச்சிட்டு தன்னை தானே காப்பாத்திக்க பாக்குறான். அவன் பிராங்கையும் டக்கையும் பார்த்தோம், கையில இருக்க துப்பாக்கி கீழே போடு, இல்லைன்னா இவனை நான் கொன்றுவேன்னு சொல்லி கத்துறான். டக்கு ஒரு நிமிஷம் பயந்து துப்பாக்கி கீழே போடுறாப்ல. ஆனா பிராங்க் இல்ல அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்றாப்ல. அப்ப அந்த பவுல் அவன் பிடிச்சு வச்சிருந்த நபர் கீழே தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடுறான். பிராங்க் வேகமா அவனை துரத்திக்கிட்டே போறான். அந்த நபர் அங்க இருக்க கண்டெய்னர்கள் ஒளிஞ்சு ஓடுறாப்ல. பிராங்க் விடாம துரத்துறாரு. ஓடுற அந்த பவுல் அவன் கையில இருக்க துப்பாக்கியால நம்ம பிராங்க பார்த்து கண்ணா பின்னு சுட பாக்குறான். ஆனா அவன் துப்பாக்கியில 6 புல்லட் தான் இருக்கு. 6 புல்லட்டும் காலி ஆயிருது. இதை கவனிச்ச பிராங்க் தைரியமா அந்த பவுல துரத்திக்கிட்டு போறாப்ல. பவுலால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, தப்பிச்சுதான் ஓடணும். அதனால அவனும் வேகமா தப்பிச்சு ஓடுறான். அப்ப அந்த கண்டெய்னர் விட்டு வெளியில வரப்ப ஒரு கார் அந்த பவுல அடிச்சு தூக்குது. கார் வரதை கவனிக்காம பிராங்க் நேரா போய் காரோட விண்டோல மோதிடுறான். அவனுக்கும் பலமா அடிபடுது. அப்ப அவன் காதை காட்டுறாங்க. காதுல இருந்து ஒரு மாதிரி ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. அன்னில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம பிராங்க் இப்ப நல்லா தான் இருக்கிறாரு. குளிச்சு முடிச்சிட்டு நேரா போய் அவர் காதுல 2 இயரிங் எடுத்து மாற்றாப்ல. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் பிராங்க்கு பெருசா காது கேட்க மாட்டேங்குது. அதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் இயரிங் யூஸ் பண்ணி தான் ஆகணுமே. அது போட்டாருன்னா கொஞ்சம் சத்தம்லாம் நல்லா தான் கேக்குது. இவருக்கு ஓகே, இயல்பான வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வழக்கம் போல ஆபீஸ்க்கு போறாப்ல. பிராங்க்கு இந்த பிரச்சனை வந்ததுனால அவர் ஃபீல்ட்ல எல்லாம் இறக்குறது கிடையாது. ஆபீஸ்ல தான் உட்கார்ந்து வேலை பார்க்க சொல்றாங்க. ஆனா இவர் அந்த காதுல மாட்டிருக்காருல அந்த இயரிங் மிஷின், அதோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால சுத்தி சின்ன சத்தம் கேட்டாலும் அது அவர் காதுக்கு பயங்கர அதிகமா கேட்கும். இதனால கொஞ்சம் இரிட்டேட் ஆறாப்ல. அந்த டயத்துல பிராங்கோட பொண்ணும் வீடியோ கால் பண்றா. பிராங்க் கிட்ட வீடியோ கால்ல பேசுறப்ப இந்த மாதிரி காது கேட்காதவங்களாம் செய்கை மொழியில பேசுவாங்க, கையினாலேயே அந்த மாதிரி பேச பாக்குறான். அதுக்கு பிராங்க் எனக்கு இன்னும் அந்த பாஷை பெருசா தெரியாது, நீ இந்த செய்கைகள்ல பேசாத, நார்மலா பேசுங்கிறாப்ல. ஆனா பொண்ணு அதுக்கு இல்லப்பா, அந்த மிஷின் நீங்க ரொம்ப யூஸ் பண்ண கூடாது, செய்கையை கத்துக்குங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்ட்டு அவ அவங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்றா. பிராங்க் அதெல்லாம் கேட்டுட்டு அவர் பொண்ணு கூட செய்கையில தான் பேசுறாரு. அப்ப பொண்ணு பிராங்க் கிட்ட தெரியும்ல இந்த வீக்கெண்ட் என்னோட கிட்டார் ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, அதுக்கு நீங்க வந்துடணும் அப்படிங்கிறாப்ல. பிராங்கும் சரிம்மா கண்டிப்பா வந்துடுன்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு அவர் காதுல இருக்க மிஷின் ஒரு மாதிரி பயங்கரமா கத்துது. அவர் வலி வந்து அந்த மிஷினை எடுத்துறாரு. அது எடுத்துக்கு அப்புறம் அவர் சுத்தமா சத்தமே கேட்கல. ரொம்ப டென்ஷன் ஆகுது. கிளம்பி நேரா டாக்டர் கிட்ட போறாப்ல. டாக்டர் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பிராங்க் கிட்ட இந்த பாருங்க பிராங்க், இந்த மிஷின் சுத்தி இருக்கிற சத்தத்தை எல்லாத்தையுமே வோக்கலைஸ் பண்ணி அதிகமாக்கி உங்க காதுக்குள்ள செலுத்தும். அதை ரிசீவ் பண்றதுக்கு உங்க இயர் ட்ரம் ஓரளவு ஹெல்த்தியா இருக்கணும். ஆனா நாளாக உங்க இயர் ட்ரமோட ஹெல்த்தி ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சுத்தமா டேமேஜ் ஆயிருச்சு. எப்படி இருந்தாலும் அது ஒரு கட்டத்துல சுத்தமா வேலை செய்யாம போகும். சோ இந்த மிஷினை நீங்க நம்பி இருக்கிறது உங்களுக்கு பெரிய யூஸ் கிடையாது. அதிகபட்சம் இன்னும் 2 ல இருந்து 3 மாசத்துல இந்த மிஷின் யூஸ் பண்ணாலும் உங்க காதுல சுத்தமா ஒண்ணுமே கேட்காது. இதனால வேற வழி கிடையாது.
கிடையாது, நீங்க செய்கையில பேசுறத கத்துக்குங்க, அதான் ஒரே வழி அப்படிங்கிறாப்ல. நம்ம பிராங்கும் செய்கையில பேசலாம் தெரியும், ஓரளவு கத்துருக்கான். அந்த டாக்டர் இப்பயும் பிராங்க் கிட்ட அந்த செய்கையில தான் பேசுறாங்க. பிராங்கும் வேற வழி இல்லாம ஓகே டாக்டர் நான் முயற்சி பண்றேன்ட்டு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி நேரா அந்த ஊர்ல ஒரு கிரைம் சீன் நடந்திருக்கு அந்த இடத்துக்கு வராப்ல. அவர் காதுல இருக்க அந்த இயரிங் மிஷின் ஒரு மாதிரி ப்ளூடூத் மூலமா போன்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதுல எவ்வளவு சத்தம் வரணுங்கிறது எல்லாத்தையுமே அவர் போன்லயே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு போறாரு. ஆனா சுத்தி பயங்கரமா சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எல்லாம் ரொம்ப இவர் காதுக்குள்ள விழுந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு நேரா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான். அங்க பார்த்த 2 பேர் நெத்தியில சுட்டு போட்டு தள்ளியிருக்கானுங்க. முதல் நாள் ராத்திரி தான் இங்க நடந்திருக்கு. ஒரே ஒரு நபர் தான் பாத்துருக்காரு, பிச்சைக்காரன். இந்த சந்திர வந்து நைட்டு தூங்குறவரு, அவர்கிட்ட போய் விசாரிங்கன்னு நம்ம பிராங்க் அந்த நம்பர்ட்ட அனுப்புறாப்ல. பிராங்க் நேரா போய் அந்த நபர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்பயே சுத்தி இருக்க சத்தம் தான் அதிகமா கேக்குது. அந்த நபர் பேசுறது பிராங்க் காதுல தெளிவா விழுகல. திடீர்னு அவர் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு வலி வரும்ல காதுல, அதே வலி வருது. டக்குன்னு அந்த நபர்கிட்ட பேசாம பிராங்க் ஒரு மாதிரி கடுப்பாயி அந்த மிஷினை கழட்டிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு பாருக்கு போய் பயங்கரமா குடிக்கிறான். கையில அவரோட போலீஸ் பேட்சே வச்சு பார்த்துட்டு இருக்காப்ல. இதுக்கு மேல இந்த வேலையில் இருக்கணுமா வேணாமாங்கிற மாதிரி அவர் மனசுல கண்ணாபின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க அவரோட பார்ட்னர் டக் வராப்ல. வந்து பிராங்க் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிரைம் சீன்ல நம்ம பிராங்க் ஒழுங்கா விசாரிக்காம வந்தார்ல, அத பத்தி கேக்குறாப்ல. அப்ப பிராங்க் டக் கிட்ட அவரோட பிரச்சனையை சொல்றாரு. அப்ப டக் ஒரு மாதிரி பிராங்க்கு ஆறுதலா பேசி அவரோட கஷ்டம் என்னன்னு நம்ம டக்குக்கு நல்லாவே புரியுது. அதுக்காகவே பிராங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேலை இருக்கு, என் கூட வா, நீ வந்தீன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கறாப்ல. பிராங்க்கு நல்லா புரியுது டக் சும்மா சப்போர்ட்டுக்கு தான் கூப்பிடுறான், நம்மள அந்த கேஸ்ல எப்படி இன்வால்வ் ஆக்க மாட்டான்ட்டு. இருந்தாலும் டக் கூப்பிடுறான்ட்டு சரி வா போலாங்கிறப்பல 2 பேரும் கிளம்பி முதல்ல கிரைம் சீன்ல ஒரு கொலை நடந்திருக்கும்ல, 2 பேர் செத்து போயிருப்பானுங்களே, அந்த கொலையை நேர்ல ஒரு பொண்ணு பார்த்துச்சான். அந்த பொண்ணு தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட கதாநாயகி. இவ பேரு ஏவா. இவளுக்கு காது கேட்காது. வெளியில இருந்து காலிங் பெல் அடிச்சானுங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு லைட் அடிக்கும், அதை பார்த்துட்டு தான் போய் கதவை திறப்பாளு. அவளுக்கு காது கேட்காது, அதனால இந்த செய்கை மொழியில தான் அவள்கிட்ட பேசணும்ட்டு டக் நம்ம பிராங்க் கிட்ட சொல்றாப்ல. பிராங்க்கு ஃபர்ஸ்ட் அது கேட்க ரொம்ப ஷாக் ஆகுது. ஆனா இப்ப வேற வழி கிடையாது, அந்த பொண்ணை விசாரிக்கணும் வந்தாச்சு, விசாரிச்சுதான் ஆகணும்ட்டு ஏவா கூட உட்கார்ந்து டக் ஒரு சில கேள்வி கேட்கறான். அந்த கேள்வி எல்லாத்தையுமே நம்ம பிராங்க் செய்கை மொழியில கன்வெர்ட் பண்றாப்ல. அங்க என்ன பாத்தீங்கன்னு சொல்லி கேட்கறாப்ல. அப்ப நம்ம ஏவா அந்த 2 பேர் கூட இன்னொரு 2 பேர் வந்து பேசுனாங்க. அப்ப டக்குன்னு கையில இருந்து துப்பாக்கி எடுத்து அந்த 2 பேரோட முகத்துல சுட்டுட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் என் போன்ல வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்ட உடனே டக்கும் பிராங்கும் ஆமா அந்த சம்பவம் நடந்தது ராத்திரி 1 மணி 2 மணி இருக்கும், அந்த டயத்துல நீங்க எதுக்கு அங்க போனீங்க, அது அந்த சந்துக்குள்ள போயிட்டு வீடியோ வேற எடுத்திருக்கீங்களே, இது ஏதோ நான் சிங்கா இருக்கு அப்படிங்கிறாப்ல. அதுக்கு நம்ம ஏவா ஆக்சுவலா நான் நிறைய போட்டோஸ் எடுப்பேன், அன்னைக்கு நியூ மூன் டே, வானத்துல மூன் ரொம்ப அழகா இருந்துச்சு, அந்த சந்துக்குள்ள இருந்தா 2 அபார்ட்மெண்ட் நடுவுல அந்த நிலா வந்து நிக்கும், அந்த வியூல போட்டோ எடுக்கணும் தான் நாங்க போனேன்னு, அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி உங்க போனை கொடுங்க அந்த வீடியோ பார்க்கணும்னு டக் கேக்குறாரு. ஏவாவை எடுத்து கொடுக்குறா. அவ சொன்ன மாதிரியே தான் அந்த வீடியோல இருக்கு. டக் அப்படி ஏவா பார்த்து ஓகே இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ், உங்க போனை நாங்க எடுத்துட்டு போவோம், இந்த அபார்ட்மெண்ட் விட்டு நிறைய பேர் காலி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் காலி பண்ண போறீங்க நான் கேள்விப்பட்டேன், நீங்க காலி பண்ணி உங்களோட புதிய இடத்துக்கு போய்க்குங்க, ஆனா எங்க போறீங்க அட்ரஸ் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா உங்க சேஃப்டி எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறாப்ல. ஏவாவும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம பிராங்க்கு அவரோட பொண்ணு ஏதோ மெசேஜ் அனுப்புறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்றதுக்காக எந்திரிச்சு நேரா பாத்ரூமுக்கு போறாரு. போயிட்டு பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு, கரெக்டான டயத்துக்கு வந்துடுமா ஒன்னும் பிரச்சனை இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு போன் அங்க பாத்ரூம்ல வச்சுட்டு அவரோட இயரிங் மிஷின் செக் பண்றப்ப அங்க இருக்க பாத்ரூம்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அப்படியே அங்க இருக்க சில மெடிக்கல் கிட்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல ஒரு மெடிசன் இந்த ஏவா யூஸ் பண்றாங்க போல, அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே சுத்தினா அங்க ஒரு ரூம் ஃபுல்லா நம்ம ஏவா நிறைய போட்டோஸ் எடுப்பதா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வித்தியாசமான நிறைய போட்டோஸ் அங்க தொங்குது. ஏவா இதெல்லாம் நான் எடுத்த போட்டோ தான்ட்டு அவங்க செய்கை மொழியில தொடர்ந்து வந்து பிராங்க் கிட்ட பேசுறாங்க. பிராங்க் இதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு டக்கு கூட இங்க இருந்து கிளம்பிடுறாப்ல. அப்ப டக்கு பிராங்க் கிட்ட இந்த பொண்ணு சொல்றது நம்புறியா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல. அதுக்கு பிராங்க் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, நைட்டு 2 மணிக்கு போய் போட்டோ எடுத்திருக்கா, கேட்டா 3 போட்டோ எடுக்க போறேங்கிறா, மொழிபெயர்க்கிறது தான் எனக்கு கூப்பிட்டேன், நான் அவ சொன்னதெல்லாம் ஒன்று சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் அந்த கேஸ பார்க்கணும், என்கிட்ட எது கேட்காதான்னு சொல்லிட்டு பிராங்க் வண்டி எடுத்து நேரா கிளம்பி போறாப்ல. அப்படியே அந்த பொண்ணு ஏவா வீட்டுல காட்டான். நம்ம பிராங்க் பாத்ரூம் போய் போனை வச்சிருப்பான அங்கேயே மறந்து வச்சுட்டான். ஏவா அதை கவனிக்கிறா. சரி எப்படி இருந்தாலும் திரும்ப வந்து பாப்பானேன்ட்டு போனை எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பிராங்க் வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப அவரோட இயரிங் மிஷின் ப்ளூடூத் மூலமா தான் போன்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த டிஸ்கனெக்ட் ஆனது ஒரு மாதிரி சிம்பிளா வந்துகிட்டு இருக்கு. ஆகா போன் கையில இல்லைன்னு புரிஞ்சிருது. ஏவா வீட்டுல தான் இருக்குங்கிறது பிராங்க்கு நல்லா தெரியுது. அதனால வண்டியை திருப்பி நேரா ஏவா வீட்டுக்கு தான் வர பாக்குறான். இப்ப ஏவா இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு 4 பேர் நுழையறானுங்க. அதுல முன்னாடி வரான அவன் பேர் மான்சன். அவனோட ஒரு ஆளை கீழே ரிசப்ஷன் ஹால்ல வெயிட் பண்ண சொல்றான். மிச்சம் 2 பேர் கூட நேரா அந்த அபார்ட்மெண்ட் மேல போறாப்ல. கரெக்டா நம்ம பிராங்க்கும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில வரான். இந்த 3 பேரும் நம்ம ஏவா
ஏவா இருக்கிற வீட்டுக்குள்ளதான் திருட்டுத்தனமா நுழைய பாக்குறாங்க. பிராங்க் அப்படியே உள்ள வரான். ஏவா அவன் மாட்டுக்கு ரூம்குள்ள வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறான். 3 பேர் குடுக்குன்னு உள்ள பூந்து ஏவா பிடிச்சு அமுக்குறாங்க. நம்ம பிராங்க் நார்மலா நேரா ஏவாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரப்ப ஏவா அபார்ட்மெண்ட் வாசல்ல அந்த 3 பேர்ல ஒருத்தர் நிக்கிறான். பிராங்க்கு இது பார்த்தோன்னு பகீர்னு ஆயிருது. ஆனா எதுவும் காட்டிக்காம வேகமா பக்கத்துல இருக்க அந்த ஸ்டேர்ஸோட ரூம்குள்ள நுழைஞ்சிடறான். பிராங்க்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஏவாவை ஏதோ பண்றதுக்காக தான் அங்க வந்திருக்கானுங்க. அதுல ஒருத்தன் தான் இவனா இருப்பான். என்ன பண்றது அப்படியே பிராங்க் யோசிக்கிறான். ஏவா இருக்கிற வீடு 6வது ஃப்ளோர். படிக்கட்டு வழியா 7வது ஃப்ளோருக்கு போயிட்டு ஏவா அபார்ட்மெண்ட்டுக்கு நேரா மேல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அபார்ட்மெண்ட் பின்புறமா இப்படிதான் வெளியில வருவாங்க. அந்த படிக்கட்டு வழியா இறங்கி நேரா ஏவா அபார்ட்மெண்ட் நோக்கி தான் வரானு. இங்க ஏவா கூட உட்கார்ந்து இருக்க அந்த நபர் நம்ம ஏவா கிட்ட என் பேரு மேன்சன், அன்னைக்கு ராத்திரி ஒரு 2 பேரை ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டு கொண்டானே, அது வேற யாரும் கிடையாது, நானும் என் ஆட்களும் தான். அது நீ வீடியோ எடுத்துருக்க விஷயம் எனக்கு நல்லா தெரியும். அந்த வீடியோ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அதே டைத்துல நம்ம பிராங்கும் அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஃபயர் ஸ்டிக் ஸ்டேர் கேஸ்ல தான் நிக்கிறானே. உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மேன்சன் ஏவா கிட்ட நீ வீடியோ எடுத்த அந்த போன் என்கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. ஏவாக்கு ஒரு பகீர் பகீர் இருக்கு. அந்த போனை தான் டக்கு வாங்கிட்டு போயிட்டானே, அதனால அதை பத்தி சொல்லுவோமா வேணாமான்னு யோசிக்கிறான். அப்ப அந்த மேன்சன் அந்த வீடியோவை வேற ஏதாவது காப்பி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்கிறான். ஏவா இல்லன்னு சொல்றா. உடனே அங்க நிக்கிற மார்ட்டின் கிட்ட ஏவா பார்த்து கண்ணை காட்டுறான். மார்ட்டின் ஏவா அமுக்கி தூக்கிட்டு போறாப்ல. இது எல்லாத்தையும் பிராங்க் வெளியில இருந்து பாக்குறான். ஏவாவை என்னமோ பண்ண போறான்னு புரியுது. அந்த ஜன்னலை திறக்க பார்த்தா திறக்க முடியல. உள்ள ஏவா படுக்க வச்சு உடம்புல அளவுக்கு அதிகமா போதை ஊசியை போடுறதுக்கு முயற்சி பண்றானுங்க. அப்ப அந்த மேன்சன் எடுத்துட்டு வந்தான துப்பாக்கி, அந்த துப்பாக்கி நம்ம பிராங்க் நிக்கிற ஜன்னல் பக்கத்துல இருக்க டேபிள் மேலதான் இருக்கு. இதை கவனிச்ச பிராங்க் இதுக்கு மேல லேட் பண்ணிருந்தா ஏவாவை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த ஜன்னல் ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வந்து உழுகுறான். டக்குன்னு வந்து அந்த மேன்சனோட துப்பாக்கி எடுத்துறான். மேன்சனுக்கு அங்க கூட நிக்கிற மார்ட்டினுக்கு என்ன நடக்குன்னு புரியல. வெளியில கதவு கிட்ட ஒருத்தர் இருந்தானே, அவன் பேரு ஜோ. அவன் வேகமா உள்ள வரான். பிராங்க் டக்குன்னு அந்த ஜோவை பார்த்து சுடாம அவனை நோக்கி சுடுறான். ஆனா அவன் மேல குண்டு படல. வெளியில போன்னு ஜோவை பார்த்து கத்துறான். அவன் அப்படியே பயந்துட்டு வெளியில போயிடாப்ல. அந்த கேப்ல அங்க நிக்கிற மார்ட்டின் நம்ம பிராங்க நோக்கி வரப்ப பிராங்க் அவன் துப்பாக்கியால மார்ட்டினோட தோள் பட்டையிலே சுட்டுறாரு. மார்ட்டின் ரொம்ப நில குறைஞ்சிடறான். டக்குன்னு ஏவா கூட்டுக்கிட்டு பிராங்க் அவன் அந்த ஜன்னல் வழியா தான் வந்திருப்பான். அது வழியாவே பூந்து அந்த ஃபயர் சேஃப்டி ஸ்டேர் கேஸ் வழியா வேகமா கீழே இறங்குறாங்க. இப்ப வெளியில இருந்த ஜோ மறுபடியும் வீட்டுக்குள்ள நுழையறாப்ல. மேசன் அவங்க 2 பேரும் வெளியில இருந்து கீழே தப்பிக்க பாக்குறாங்க. உடனே கீழே இருக்க மார்க்கஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுட்டு வாக்கி டாக்கி மூலமா மார்க்கஸ் கிட்ட அப்பா பின்னாடி இருக்கிற அந்த ஃபயர் சேஃப்டி ஸ்டேர் கேஸ் கிட்ட போடா, அவங்க 2 பேர் தப்பிச்சு வராங்கன்னு கத்துறான். அவனும் கரெக்டா நேரா அங்க வந்துறாப்ல. மேல இருந்து மேசன் கீழே வராப்ல. நடுவுல பிராங்கும் ஏவாவும் டக்குன்னு அந்த படிக்கட்டோட ஒட்டி இருக்கிற ஜன்னலுக்குள்ள பூர்றாரு. மேசன் பின்னாடியே துரத்திட்டு வரான். இந்த ஃப்ளோர்ல யார் மேல போல ஏதோ ரெனோவேஷன் நடக்குது போல. அதனால மேசன் கண்ணில் மாட்டாம குடுகுடுன்னு வேகமா 2 பேரும் ஆப்போசிட் இருக்க ஒரு வீட்டோட கதவு மேல சாஞ்சிட்டு ஒளிஞ்சிட்டு நிக்கிறாங்க. மேசன் அப்படியே துப்பாக்கி நீட்டு மெல்லமா இவங்க நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். அப்ப பின்னாடி ஜோவும் வரானா. இதனால மேசன் டைவர்ட் ஆறாரு. இந்த கேப்ல ஏவாவும் பிராங்கும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. ஜோ நேரா வந்து மேசன் கிட்ட கீழே வரல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு மேசன் இந்த ஃப்ளோர்ல தான் ஒளிஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு வீடா போய் தேடு, மார்ட்டின் கிட்ட குண்டடிப்பட்டிருக்கு, நான் போய் அவனை பாக்குறேன்னு நேரா மார்ட்டினை பார்க்க மேசன் வரான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஏவாவும் பிராங்கும். ஏவாக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுது. பிராங்க் போய் ஏவா ஒரு மாதிரி ஆஸ்வாசப்படுத்திட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல தப்பிச்சிடலாம் பயப்படாதுன்ட்டு செய்கையில சொல்றாப்ல. மேசன் நேரா போய் மார்ட்டினை பாக்குறான். மார்ட்டினுக்கு ரத்தம் பொதன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. உடனே போன் பண்ணி யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறான். இந்த பக்கம் ஜோ நேரா மார்க்கஸ் போய் பாக்குறாப்ல. அந்த மொத்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி கண்ட்ரோல் கீழே ரிசப்ஷன்ல இருக்கும். அத மார்க்கஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். மார்க்கஸ் நம்ம ஜோவை கூப்பிட்டு இந்த பாரு ஒரு லிஃப்ட் இருக்கு, அந்த ஃபயர் சேஃப்டி எக்ஸிட் இருக்கு, ஸ்டேர் கேஸ் வழியா வெளியில போறதுக்கு ஒரு பாதை, மெயின் டோர் வழியா வெளியில போறதுக்கு ஒரு பாதை, மொத்தம் 4 பாதை மூலமா தான் இந்த பில்டிங் விட்டு தப்பிக்க முடியும். அந்த 4 பாதையும் கவர் பண்ற மாதிரி நம்மள்ட்ட கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இத ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும், அவங்க மாட்டிக்குவாங்க. நான் இங்க நின்னு இதை பாக்குறேன், நீ பின்னாடி அந்த ஃபயர் சேஃப்டி ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல அது இறங்குற இடத்துக்கு போய் நின்னு அப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் பிராங்க் அந்த மேசனோட துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பண்ண அதுல இருக்க எல்லா குண்டுமே காலியா இருக்கும். என்ன பண்றது யோசிச்சு நின்னுட்டு இருக்காப்ல. அப்ப ஏன் பிராங்க் கிட்ட நீங்களும் உன் ஃப்ரெண்டு தான காலைல வந்து விசாரிச்சீங்க, அதுக்குள்ள என்ன பத்தின விஷயம் வெளியில இப்படி போனுச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பிராங்க் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் நல்லவனுங்களாம் கிடையாது, எவனோ ஒருத்தன் தான் உன்னை பத்தி போட்டு விட்டுருப்பான், அது இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது, இவனுங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும், எமர்ஜென்சி லைனுக்கு கால் பண்ணி நம்ம இங்க மாட்டி இருக்க பிரச்சனையை சொல்லணும், என் கையில போன் இல்ல உன்கிட்ட போன் இருக்கான்னு சொல்லி கேக்குறாப்ல. ஏவா போனை தான் டக்கு வாங்கிட்டு போய் பண்ண, அதனால அவகிட்ட போன் இல்லன்னு முழிக்கிறான். அப்ப பிராங்க் நம்ம முதல்ல போனை கண்டுபிடிக்கணும், இந்த அபார்ட்மெண்ட் நிறைய காலியா இருக்க மாதிரி இருக்கு, இன்னும் எத்தனை ஃபேமிலி இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஏவா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, அதிகபட்சம் 1-2 ஃபேமிலி தான் இருக்குமே, அபார்ட்மெண்ட் ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால முக்காவாசி பேர் காலி பண்ணிட்டாங்க, சோ நமக்கு போன் கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படிங்கிறாப்ல. அப்படி
அப்படியே பிராங்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு லேடி வரா. இவளை போன் பண்ணி கூப்பிட்டதே நம்ம மேசன் தான். மார்ட்டினுக்கு அடிபட்டு இருக்கும்ல, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இவளை வர வச்சிருப்பானே. இந்த பக்கம் பிராங்க் ஏவா கிட்ட நீ இந்த வீட்லயே இரு, நான் போய் நமக்கு போன் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன்னு வீட விட்டு வெளில போறான். அப்ப ஏவா பிராங்க பார்த்து வந்து காலிங் பெல் அடிச்சாலும் கதவை தட்டினாலும் எனக்கு காது கேட்காதுடா, உன்கிட்ட ஏதாவது பணம் நோட்டு இருக்கா, அத இந்த கதவு கீழே வச்சு ஆட்டு, நீ தான் பண்ற நான் கண்டுபிடிச்சுக்குவேன் அப்படிங்கிறாப்ல. பிராங்கும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் மேசன் இருக்கிற வீட்டுக்குள்ள இப்ப ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணு நுழையறா. இவ ஒரு டாக்டர். உள்ள வந்தோடனே மேசன் கிட்ட உங்க பிரச்சனைல நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மட்டும் தான் வந்தேன், என்கிட்ட வேற எதுவும் நீங்க பேசக்கூடாது, நானும் உங்கள்ட்ட பேச மாட்டேன்னு நேரா அடிபட்டு கிடக்கிற மார்ட்டினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறா. இந்த பக்கம் பிராங்க் அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு ஒவ்வொரு ஃப்ளோரா போறாப்ல. எங்கேயாவது ஏதாவது வீடு திறந்திருக்குமா உள்ள புந்து போன் எடுக்கலாம்னு பாக்குறான். அங்க அந்த வீட்டுக்குள்ள தனியா இருக்க ஏவாக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அப்ப அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எய்த்தாப்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பால்கனியில ஒரு பொண்ணு நிக்கிறான். இவளும் கையெல்லாம் ஆட்டி அந்த பொண்ணை இவளோட கவனத்துக்கு இழுக்கலான்னு பாக்குறாப்ல. இந்த பக்கம் அந்த டாக்டர் லேடி மார்ட்டினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பால்கனில நிக்கிற பொண்ணு எதுவுமே கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிடுறா. ஏவா ஒரு மாதிரி காண்டாயி அப்படியே டென்ஷனா நின்னுகிட்டு இருக்கப்ப இவங்க அப்பார்ட்மெண்ட் வெளியில ஒரு போலீஸ் வண்டி வருது. அதை பார்த்தோன்னு ஏவாக்கு செம ரிலாக்ஸ் ஆகுது. ஆனா உள்ள இருந்து இறங்கி வர போலீஸ்காரங்க வெளியில தான் நம்ம மேசனோட ஆளான ஜோ நிக்கிறானே, ஜோ கிட்ட வந்து கைய கொடுக்கறானுங்க. அப்படியே ஏவாக்கு டென்ஷன் ஆகுது பாக்குறப்ப. அந்த ரெண்டு போலீஸ்காரங்க நேரா மார்க்கஸ் போய் பாக்குறானுங்க. மார்க்கஸ் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் மார்ட்டினுக்கு அந்த லேடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. மேசன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப மேசன் அப்படியே அந்த ஏவா வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கப்ப அங்க பிராங்கோட போன் இருக்கதை கவனிக்கிறான். உடனே வாக்கி டாக்கி மூலமா எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி, டேய் ஒரு நல்ல விஷயம், அந்த வந்தான ஒருத்தன் அவன் கிட்ட போன் இல்ல அப்படின்னா அவனால வெளியில யாரு கூட கான்டாக்ட் பண்ண முடியாது, அதனால அவனை இங்க எது தப்பிக்க விடாம பண்ணா மட்டும் நமக்கு போதும், ஒவ்வொரு வீடா போய் தேடுங்கடா அப்படி இப்படிங்கிறாப்ல. இந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ண பிராங்க் திரும்ப ஏவா இருக்கிற வீட்டுக்கே வரான். அவன் கையில இருக்க பணத்தை டோர் கீழே வச்சு ஆட்டுறாப்ல. மேசன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பிராங்கோட போனை கீழே போட்டு உடைக்கிறான். ஏவா பிராங்க் வரத பார்த்துட்டு நேரா போய் கதவை திறக்கிறான். திறந்து பிராங்க் கிட்ட ரெண்டு போலீஸ்காரங்க வந்தானுங்க. ஆனா அவனுங்களும் இந்த வந்திருக்கிறவங்களோட ஆளுங்க போல, ஏன் இப்பெல்லாம் மோசமா இருக்கீங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு கோமா பேசுறான். அப்போ பிராங்க் கண்டிப்பா நம்மள சுத்தி வளைச்சிருவானுங்க, நம்ம இங்க மாட்டி இருக்க பிரச்சனை எப்படியா யார்கிட்டயே சொல்லணும், என் ஃப்ரெண்டு டக்கிட்ட சொன்ன உடனே அவன் வந்துருவான், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த வீட்ல ஒரு காலிங் ஸ்பீக்கர் இருக்கும். இது ஏதாவது யூஸ் ஆகுமான்னு சொல்லி கேக்குறான். அத பார்த்துட்டு ஏவா இதுல இருந்து ஒரு யூஸும் கிடையாதுடா, ஆனா லிஃப்ட்ல இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், எமர்ஜென்சி அதை யூஸ் பண்ணோம்னா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதாவது எமர்ஜென்சி லைனுக்கு தான் கான்டாக்ட் பண்ண முடியும், நம்ம வேற லிஃப்ட் கிட்ட போமான்ட்டு பிராங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரா மறுபடியும் காரிடோருக்கு வரா. நேரா லிஃப்ட் கிட்ட போய் அந்த லிஃப்ட் பட்டன் அமுக்குறாங்க. லிஃப்ட் அந்த ஃப்ளோரை நோக்கி வருது. இத ரிசப்ஷன்ல இருக்கிற மார்க்கஸ் கவனிச்சிடுறான். ஏன்னா அவனோட சிசிடிவி கேமரால லிஃப்ட் எங்க மூவ் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியும். 4வது ஃப்ளோருக்கு போய்கிட்டு இருக்கு லிஃப்ட் அப்படிங்கிறான். பிராங்கும் ஏவாவும் லிஃப்ட்டுக்குள்ள நுழையறாங்க. 4வது ஃப்ளோர்ல தான் நிக்கிறாங்க. அதனால புதுசா வந்த போலீஸ்கார ரெண்டு பேரும் 4வது ஃப்ளோர் நோக்கி ஓடியாடுறானுங்க. பிராங்க் நேரா போயிட்டு அங்க அந்த எமர்ஜென்சி லைன் இருக்கும், அதை எடுத்து கான்டாக்ட் பண்றான். ஆனா என்ன பிரச்சனைனா அவனுக்கு அங்க கால் போகுதா போகலையா ஒண்ணுமே கேட்காது. ஒரு குத்து மதிப்பா அடிக்கிறான். அந்த எமர்ஜென்சி பட்டன் அமுக்கிட்டு இவன் மாட்டுக்கும் இவன் ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கான், இந்த பில்டிங்ல இருக்கான், என் கூட ஒரு பொண்ணு இருக்கா, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்றாப்ல. ஆனா அங்க லைன் போகவே இல்ல, இன்னும் ரிங் ஆயிட்டு தான் இருக்கு. இவனுக்கு தான் காது கேட்காதுல, அதனால இவனுக்கு என்னன்னே தெரியல, சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் போலீஸ்காரங்க வேகமா இவங்க இருக்க ஃப்ளோர் நோக்கி ஓடியாடுறாங்க. பிராங்க் டக்குன்னு இதுக்கு மேல நிக்க வேணாம் வான்ட்டு ஏவா கூட்டிட்டு வெளியில வந்தா அந்த போலீஸ்கார ரெண்டு பேர் வந்துடுறாங்க. இவன் கிட்ட தான் அந்த குண்டுல துப்பாக்கி இருக்கும்ல, அதை வச்சு அந்த போலீஸ்காரன் பார்த்து மிரட்டுறான். போலீஸ்காரன் பயப்படுறானுங்க. பிராங்க் ஏவா கூட்டிட்டு கூட்டிட்டு மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு வேற ஒரு ஃப்ளோர் அமுக்குறான். இவன் அமுக்குறத மார்க்கஸ் கவனிச்சுட்டு இந்த ஃப்ளோர் நோக்கி தான் வராங்கன்னு மேசன் சொல்றாப்ல. நேசனும் நேரா அந்த ஃப்ளோருக்கு லிஃப்ட் நோக்கி வரான். லிஃப்ட்டுக்குள்ள இருக்க கேமரா பிராங்க் கவனிக்கிறாப்ல. அதை அடிச்சு நொறுக்கிட்டு இவன் முன்னாடி ஒரு ஃப்ளோர் அமைக்கிருப்பான அந்த ஃப்ளோர் அமுக்காம வேற ஒரு ஃப்ளோர் அமுக்குறான். ஆனா மேசன் நம்ம பிராங்க் போற ஃப்ளோருக்கு கீழ் ஃப்ளோர்ல தான் நிக்கிறாப்ல. என்னடா இவனுக்கு யாரும் வரலையேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்க அந்த பிராங்க் கிட்ட இருந்து தப்பிச்ச போலீஸ்காரங்க ரெண்டு பேர் வரானுங்க. மேசனுக்கு செம்ம காண்டாகுது. டேய் அப்பார்ட்மெண்ட்ல எல்லா வீடியும் போய் தேடுங்கடா, இப்படியே நின்றத வேலைக்கு ஆகுதுன்னு மாதிரி கடுப்புல கத்துறான். ஆனா இந்த பக்கம் பிராங்கும் ஏவாவும் நேரா ஏவா வீட்டுக்குள்ளேயே நுழையறாங்க. ஏவா எதுக்கு இங்க வரேன்னு சொல்லி கேக்குறாப்ல. பிராங்க் என் போன் உன் வீட்டுல தானே இருக்கு, அதை எடுப்பா வான்ட்டு வேகமா உள்ள போனா அங்க மார்ட்டினுக்கு இப்பதான் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு போல, கையில குளுக்கோஸ் பாட்டில புடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏவா போய் நேரா போனை தேடுறாப்ல. பிராங்க் மார்ட்டினை பார்த்து துப்பாக்கியால சுடுற மாதிரி நின்னுட்டு இருக்காப்ல. ஆனா துப்பாக்கியில தான் குண்டு இல்ல. அந்த விஷயம் மார்ட்டினுக்கும் தெரியும். ஏவா வீடு ஃபுல்லா போய் போனை தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்துச்சு ஒரு டாக்டர் பொண்ணு, அவ ஏவாவை பிடிச்சிடுறான். அங்க உட்காந்து மார்ட்டின் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இவன் கையில துப்பாக்கி இல்ல அவளை போட்டுரு நீ அப்படிங்கிறாப்ல. ஆனா அந்த டாக்டர் பொண்ணு இது ஒண்ணு ஏன் வேலை இல்ல, இது உங்க பிரச்சனைன்ட்டு ஏவா விட்டுட்டு போயிடுறா. பிராங்க்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு புரியல. அப்ப மார்ட்டின் டக்குன்னு அங்க இருக்க வாக்கி டாக்கி எடுத்து
இங்கதான் இருக்கான்னு சொல்லி கத்துறான். மேன்சனுக்கு இது கேட்டுருது. அப்ப பிராங்கும் ஏவாவும் மார்ட்டினை போட்டு அடிச்சு போடுறாங்க. மார்ட்டினோட போன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை எடுத்து ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமா மார்ட்டினோட போனை அன்லாக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில வரலான்னு பாக்குறாங்க. கரெக்டா அங்க மேசன் வரான். அத்தையும் மேசன் சிக்க கூடாதுன்னு ரெண்டு பேரும் நேரா அதே வீட்டுல இருக்க ரூம்குள்ள நுழைஞ்சிடறாங்க. மேசன் அந்த வீட்டுக்குள்ள தான் நுழையறான். மார்ட்டின் அடிபட்டு பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கறான். மார்ட்டின் இங்க நடந்ததெல்லாம் சொல்றாப்ல. ஆனா மார்ட்டினும் மேசனும் பிராங்க் ஏவா வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா பிராங்கும் ஏவாவும் அதே வீட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. இந்த பக்கம் பிராங்க் அந்த மார்ட்டின் போனை தான் அன்லாக் பண்ணி எடுத்துட்டு வந்து பண்ண. அதுல இருந்து டக்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அப்படி அனுப்பிச்சிட்டு இருக்கப்ப தெரியாம ஒரு பிளாஸ்டிக் பேக்கை மிதிச்சிடுறாப்ல. அது வெடிக்கிற சத்தம் கேக்குது. மேசனுக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுது. பிராங்க் கூட நேரா ஏவா கிட்ட வந்து இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது வான்னு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளில போலான்னு பாக்குறாங்க. அந்த பின்னாடி ஒரு ஃபயர் ஸ்டேர்கேஸ் இருக்கும்ல, அங்கதான் அத நோட் அவுட் தான் ஜோ நிக்கிறானே. ஆனா ஜோ நிக்கிற இடத்துல ஏதோ ஒரு வண்டி வருது. அந்த வண்டிக்கு வழி விட்டுட்டு பிராங்கும் ஏவாவும் வெளியில வரதை கவனிக்காம விட்டுறான். மேசனும் மார்ட்டின் அப்படியே வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா பிராங்கும் ஏவாவும் அதே வீட்டுல இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள பூந்து அந்த ரூம் வழியா வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். அப்படியே மேசனுக்கு மண்டை காயுது. ஏவா நேரா பிராங்க கூட்டிக்கிட்டு அதே ஃப்ளோர்ல இருக்க இன்னொரு வீட்டுக்குள்ள போடுறா. இந்த வீட்டுல ஏதோ வயசானவங்க இருந்திருக்காங்க போல. எல்லா பொருளும் பழைய பொருளா இருக்கு. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நின்று இருக்கப்ப டக்கு கால் பண்றான். வீடியோ கால் தான் பண்றான். நம்ம பிராங்க் டக்கு கிட்ட நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றான். டக்கு சரி நீங்க அங்கே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேங்கிறாப்ல. பிராங்கும் சரி சீக்கிரம் வாங்குறான். இந்த பக்கம் மார்ட்டினுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கு. மேசன் கிட்ட நம்ம உடனே கிளம்பிடுவோம், எனக்கு வலி அதிகமாகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. மேசனும் அவங்க ரெண்டு பேரும் கொன்னாதாண்டா நமக்கு வேலை முடியும், இல்லனா பிரச்சனைடா கொஞ்சம் பொறுமையா இருறாங்கன்னு மார்ட்டின ஒரு மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் பிராங்கும் ஏவும் டக்கு கிட்ட போன் பண்ணி பேசிட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த ஃப்ளோருக்கு வெளியில மேசனும் அந்த வந்த ரெண்டு போலீஸ்காரங்க ஜோ எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு பிராங்கும் ஏவாவும் இருக்கிறாங்களா வீடு. அந்த வீட்டு கதை வந்து உடைக்கிறானுங்க. பிராங்க்கு ஏவாவுக்கு ஒண்ணும் புரியல. அவனுக்கு 4 பேர் கதை உடைச்சிட்டு வேகமா உள்ள வராங்க. இவங்க ஆனா டக்குன்னு அந்த வீட்டோட ஜன்னல் வெளியில போய் அப்படியே சவத்துல மெல்லமா தேய்ச்சி நடந்து பக்கத்து வீட்டு ஜன்னலுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. நுழைஞ்சு கொடுக்கணும் படிக்கட்டு வெளியே வேகமா கீழே இறங்குறாப்ல. மேசன் அவன் போனை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தான் போயிருக்காங்கன்னு துரத்திக்கிட்டு வரான். அப்ப ஏவா நம்ம பிராங்க தடுத்து அவங்க எப்படி நம்மள ட்ராக் பண்றானுங்க, ஒருவேளை மார்ட்டின் போனை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கிறானுங்களோ, உடனே மார்ட்டின் போனை கீழே போட்டு ஓட்ட அப்படிங்கிறாப்ல. பிராங்குக்கும் புரியுது. கீழே நிக்கிற மார்க்கஸ் அப்படியே துப்பாக்கி எடுத்து நேரா ஸ்டேர்கேஸ் கிட்ட வரான். அங்க மார்ட்டினோட போன் உடைஞ்சு கிடக்கிறது கவனிக்கிறாப்ல. மேசன் வந்து இது ஒண்ணுதான்டா நமக்கு இருந்துச்சு அவங்களை பிடிக்கிறது, இதுவும் போச்சடான்னு டென்ஷன் ஆகுறான். போய் வீடு வீடா தேடுங்கடா மறுபடியும் கத்துறாப்ல. பிராங்கும் ஏவாவும் நேரா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே ஏவா பைத்தியம் பிடிக்குது. உங்க போலீஸை விட இவ்வளவு மூளையா இருக்கிறானுங்க, இவனுங்கள்ட்ட போய் ஏதாவது கத்துங்கன்ட்டு நம்ம பிராங்க பார்த்து திட்டுறா. பிராங்குக்கு ஒரு மாதிரியாகுது. அப்படியே ஏவா திட்டுறதான் கேட்டுட்டு பேசாம நிக்கிறாப்ல. ஏவாவும் ஒரு மாதிரி காம் டவுன் ஆயிட்டு சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அவங்க அபார்ட்மெண்ட் வெளியில டக்கோட கார் வருது. டக்க பார்த்தோன்னே நம்ம பிராங்கும் ஏவாவுக்கும் ரிலாக்ஸ் ஆறாங்க. ஆனா டக்கு தனியா வரான். பிராங்க் ஐயோ இந்த முட்டா பையன் தனியா வரான், இவனை வந்து டிராப்ல மாட்டானே, அவனை அலர்ட் பண்ணுமேன்னு யோசிக்கிறான். அப்ப பிராங்குக்கு ஒரு ஐடியா தோணுது. நேரா லெஃப்ட் கிட்ட போறான். பட்டன் அமுக்குனாதான் இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிரும்ல. அதனால ஒரு கம்பியை பயன்படுத்தி லிஃப்டோட கதை ஓபன் பண்ணிட்டு 8th ஆப்ல ஒரு ஏணி படிக்கட்டு இருக்கும், அது சர்வீஸ் பண்றவங்க யூஸ் பண்ற படிக்கட்டு. அந்த படிக்கட்டுல குதிச்சு ரெண்டு பேரும் வேகமா கீழே இறங்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருவோம். குறுக்க நிக்கிற லிஃப்ட் நம்மள எதுவும் இடிக்காது, டக்க நம்ம அலர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேரா அந்த லிஃப்ட் கிட்ட தப்ப போனா அங்க ஒரு போலீஸ்காரன் டக்குன்னு வந்து பிராங்க் தலையிலே துப்பாக்கி வைக்கிறான். ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டோம் பிராங்க் யோசிக்கிறாப்ல. அப்படியே ஏவா பார்த்து செய்கை மொழியில நீ போய் குதி அப்படிங்கிறான். ஏவா குட்டுக்குன்னு போய் நேரா ஜம்ப் பண்ணி அந்த சர்வீஸ் லேடர்ல குதிக்கிறாப்ல. இந்த பக்கம் பிராங்க் அந்த போலீஸ்காரன் அடிச்சு தூக்கி லிஃப்ட் மேலே போட்டுறான். ஏவா வேகமா கீழே இறங்க சொல்றான். லிஃப்ட் மேல ஒரு போலீஸ்காரன் டக்குன்னு கண்ணை முழிக்கிறாப்ல. பிராங்க் தவ்வி வேகமா அந்த போலீஸ்காரன் நோக்கி வரான். அப்ப இந்த பக்கம் மேசன் அவன் லிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு பட்டன் அமுக்குறாப்ல. லிஃப்ட் நேரா மேல வருது. பிராங்க் அந்த போலீஸ்காரன் மேல குதிச்சு போலீஸ்காரன் பிடிச்சு அமுக்க பாக்குறான். ஏவா அப்படியே அந்த லேனர்ல நின்னுக்கிறான். போலீஸ்காரன் கழுத்து நெருக்கி நம்ம பிராங்க் அவனை அன்கான்சியஸ் பண்ணி விட்டுறாப்ல. லிஃப்ட் ஒரு இடத்துல நிக்குது. மார்ட்டினும் மேசனும் உள்ள நுழையறாங்க. அதே லிஃப்ட்டுக்கு மேலதான் அது போலீஸ்காரன் கடக்குறான். நம்ம பிராங்க் நிக்கிறாப்ல. லிஃப்ட் வேகமா கீழே இறங்குது. ஈவா இன்னமும் படிக்கட்டுல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. மேசனும் மார்ட்டினும் ஒரு ஃப்ளோர்ல போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு போலீஸ்காரன் வரான். வந்து மேசன் கிட்ட என் கூட இருந்தவன் எங்கடா ஆளை காணுமே அப்படி இப்படிங்கிறாப்ல. 3 பேருமே லிஃப்ட் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. மேசன் அவன் கிட்ட இருக்கிற அந்த வாக்கி டாக்கி மூலமா அந்த இன்னொரு போலீஸ்காரன் கான்டாக்ட் பண்ணா லிஃப்ட்டுக்குள்ள இந்த சத்தம் வருது. லிஃப்ட் திறக்கறாங்க. ஆனா சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த லிஃப்டோட மேல் புறத்துல தான் அந்த போலீஸ்காரன் இருக்கான். மேல இருக்க ஒரு வெண்ட் ஓபன் பண்ணிட்டு 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க கீழே போறாங்க அப்படிங்கிறான். அதே மாதிரி பிராங்கும் நம்ம ஏவாவும் அந்த லிஃப்டோட கீழே வந்துடுறாங்க.
இருக்காங்க. அங்க இருக்கிற டோரையும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு திறந்து வெளியில பாக்குறாப்ல யாராவது இருக்காங்களான்னு. இது கிரவுண்ட் ஃப்ளோர், யாரும் இல்ல. அப்படியே பிராங்க் ஏவா கூட்டிட்டு வா இங்க இருந்து நேரா வெளில போலான்ட்டு வெளில போனா அங்க நம்ம டக் நிக்கிறான். கீழே தான் மார்க்கஸ் இருக்காப்ல, இல்ல மார்க்கஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். நேரா டக்க காப்பாத்து போலான்னு பார்த்தா அந்த மார்க்கஸ் டக்க போட்டு அடிக்கிறாப்ல. பிராங்க் கையில இருக்க துப்பாக்கியை கீழே போடுங்கிறான். பிராங்க்கும் வேற வழி இல்லாம அந்த துப்பாக்கி கீழே போட்டுட்டு நான் சரண்டர் ஆயிரேன் அப்படிங்கிறப்பல மார்க்கஸ் நேரா வந்து துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு நம்ம டக்க பார்த்து அவனை புடி அப்படிங்கிறப்பல டக் இப்ப என்ன மன்னிச்சுக்க பிராங்க் அப்படிங்கிறான். இப்போதான் பிராங்குக்கே எல்லா விஷயமும் புரியுது. ஏவா வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த வீட்டுக்கு அந்த 4 பேர் எப்படி வந்தானுங்கன்னா அந்த டக்கு சொல்லி தான் வந்தானுங்க. டக்கு கிட்ட ஏவாவும் பிராங்கும் ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கப்ப போன் பண்ணி பேசிருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கும் மேசன் ஆட்கள் கூட கரெக்டா வருவான். அந்த வீட்டு நம்பர் சொன்னது இந்த டக்கு தான். இப்பதான் பிராங்குக்கு இதெல்லாம் புரியுது. நீ தான் அந்த துரோகியாடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நேராங்க மேசன் ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. ஏவா கையில வேகமா ஒரு போதை மருந்து ஏத்துறானுங்க. நம்ம பிராங்க் இதெல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறான். அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே டக்கு, ஏவா, பிராங்க், மேசன் அப்புறம் மார்ட்டின் எல்லாரும் ஏவா அபார்ட்மெண்ட்டுக்கே வராங்க. பிராங்க் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு நம்ம மேசன் நான் அவளுக்கு போய் மருந்த போட்டு வரேன்ட்டு ஏவா ரூம்குள்ள நுழையிறான். டக்கு பிராங்க பார்த்து நீ போனவன் போயிருக்கணும், திரும்ப வந்திருக்க கூடாது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறான். பிராங்க்கு ஒரு மாதிரி காண்டாகுது. பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ற, வெக்கமாலையாட உனக்கு அப்படி இப்படின்னு திட்டுறான். டக்கு அப்படியே நம்ம பிராங்க பார்த்து இங்க பாரு, உன்னை கொல்ற நோக்கம் எனக்கு கிடையாது, உனக்கு எவ்வளவு காசு வேணும் அதை கேளு, நான் அவனுங்கள்ட்ட வாங்கி தரேன், காசை வாங்கிட்டு பேசாம இரு அப்படிங்கிறப்பல கொஞ்ச நேரத்துல மேசன் வந்துடுறான். நம்ம பிராங்க பார்த்து அந்த பொண்ணு ஊசி போட்டாச்சு, போதோ ஓடோ சாய் செத்து போன மாதிரி ஆயிரும், நீ டக்கு சொல்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு பேசாம இரு, உன்னை நான் விட்டுறோம், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால அவளோட அடுத்தடுத்த படிப்புக்கு பணம் காசு தேவைப்படும் தானே, இதை யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிறான். பிராங்க் அப்படியே யோசிக்கிறான். அந்த மேசனையும் டக்கையும் பார்த்து சரி பணத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்பல அவனுக்கு 2 பேருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன உடனே ஒத்துக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனா கிடைச்ச வரைக்கும் சந்தோஷங்கிறப்பல எல்லாரும் உடனே வீட்டு விட்டு வெளில போறாங்க. ரூம்ல ஏவா அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல கிடக்குறான். நேரா லிஃப்ட்டுக்கு போயிட்டு பிராங்க் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்ப அந்த லிஃப்டோட க்ளோஸ் டோர் பட்டன் இருக்கும், அது அமுக்குனா டோர் டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும். அதை அமுக்கிட்டு டக்குன்னு டக்கோட துப்பாக்கி எடுத்துட்டு லிஃப்ட் விட்டு வெளில வந்துடுறான். உள்ள இருக்க மேசனுக்கு டென்ஷன் ஆகுது. லிஃப்ட் டோர் சாத்திக்குதா, வெளியில போக முடியல. குடுகுடுன்னு பிராங்க் நேரா ஏவா பார்க்க தான் போறானு. போயிட்டு ஏவா பார்த்தா இவனுக்கு போதை பொருள் ஓவர் டோஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏவா அப்படியே அன்கான்சியஸ் ஆகி கிடக்குறான். இந்த பக்கம் மேசன், டக்கு, மார்ட்டின், ஜோ எல்லாரும் லிஃப்ட் ஒரு ஃப்ளோர்ல நிறுத்திட்டு மேசன் நீங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு இருங்க, நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன், அவனுக்கு கொன்னாத பிடிக்கணும்னு மார்ட்டின் ஜோ கூட நேரா பிராங்க் ஒரு வீட்டுல இருக்கான அந்த வீட்டை நோக்கி தான் வரானு. பிராங்க் நேரா போய் பாத்ரூம்ல ஆரம்பத்துல ஒரு மருந்து பாத்திருப்பான அந்த மருந்தை ஏத்திட்டு வந்து ஏவா உடம்புல செலுத்துறான். கொஞ்ச நேரத்துல ஏவா டக்குன்னு முடிச்சிடுறாப்ல. ஏவா பிராங்க பார்த்து இது எப்படி உனக்கு தெரியுங்கிறான். அதுக்கு பிராங்க் நான் சொல்றேன் வான்னு ஏவா கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப ஏவா பிராங்க் வீட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள மேசன் நுழையறான். அப்ப பிராங்க் ஏவா கிட்ட துப்பாக்கியை கொடுத்து அந்த எமர்ஜென்சி விண்டோ இருக்கும்ல அதை நோக்கி துப்பாக்கியை நீட்டி நிக்க சொல்றான். ஏவாவும் கரெக்டா அங்க நிக்கிறாப்ல. இந்த பக்கம் இவங்க இருக்க அபார்ட்மெண்ட் சுத்தி எல்லாரும் வந்துட்டு இருக்கானுங்க. மேசன் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற எமர்ஜென்சி ஸ்டேர் கேஸ் வழியா வெளியில வரான். பிராங்க் அவங்க இருக்க வீட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியாத மாதிரி ஃப்ரெண்ட் ஒரு பக்கத்துல நிறைய மரப்பொருளா வைக்கிறாப்ல. மேசன் நேரா அந்த விண்டோ நோக்கி வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா இவங்க இருக்கிற அந்த எமர்ஜென்சி விண்டோக்குள்ள நுழையறப்ப அங்கதான் நம்ம ஏவா துப்பாக்கியோட நிக்கிறாள். மேசனை பார்த்து கண்ணாபின்னு சுட ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட் டோர்ல மாட்டி நிக்கிறான். பிராங்க் அந்த ஃப்ரெண்ட் டோர்க்குள்ள யாரும் நுழைய கூடாதுங்கிறதுக்காக மரப்பொருளை நிறைய வச்சிருப்பாங்க, அது மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விடுறான். வெளில நிக்கிற மார்ட்டினுக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே வீடே கொஞ்ச நேரத்துல எரிய ஆரம்பிக்குது. கீழே மார்க்கஸ் நிக்கிறான். அவன் மேல இருக்க மேசன் கிட்ட வீடு எரியதை பார்த்துட்டு நிறைய பேர் சுத்தி வரானுங்கடா, என்னடா பண்றதுங்கிறான். பிராங்க் ஏவாவை தரத்தன்னு இழுத்துக்கிட்டு நேரா அவ வீட்டு பாத்ரூம் இருக்கும்ல, அங்கதான் ஒரு ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டையை போய் பெருசா உடைக்கிறான். வெளில நிக்கிற மேசனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. மார்ட்டின் டே இதுக்கு விலங்கி என்னட்டு தான் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறப்பல மார்க்கஸ் ஜோலாம் அபார்ட்மெண்ட் சுத்தி நிறைய பேர் வரதுனால இதுக்கு மேல என்ன கூப்பிடாத நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. மேசனு இதை நானே கவனிச்சுக்கணும் நேரா அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள குதிக்கிறான். வெளில நிக்கிற மார்ட்டின் நம்ம மேசன் கிட்ட மேசன் இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம் ஒழுங்கா வந்துரு அப்படிங்கிறப்பல மேசன் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான். மார்ட்டினும் நானும் கிளம்புறேன்ட்டு அவனும் அந்த அபார்ட்மெண்ட் கிளம்பிடுறான். அப்படியே மேசன் துப்பாக்கி எடுத்து நேரா உள்ள பூந்துக்கிட்டே போனா பாத்ரூம்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அவனுக்கு புரிஞ்சிருது இது வழியா தான் பிராங்கும் ஏவாவும் தப்பிச்சிருக்காங்கன்ட்டு. குடிஞ்சிட்டு நேரம் அந்த ஓட்டை வழியா வரான். பார்த்தா நம்ம பிராங்க் அங்கதான் நிக்கிறான். கையில இன்னும் அந்த மண்ணெண்ண பாட்டில் இருக்கு. அத மேசன் மூஞ்சிலே ஊத்திடுறான். கண்ணுலாம் அவனுக்கு எரிய ஆரம்பிக்குது. ஏவாவை இழுத்துக்கிட்டு பிராங்க் குடுக்குன்னு வீட்டு விட்டு வெளில வரான். ஆனா ஏவாக்கு அந்த போதை பொருள் ஓவர் டோஸ் ஆயிருக்கும்ல, அது ஒரு மாதிரி பண்ணுது. அவளால நடக்க முடியல. கீழே டக்கு மட்டும் தனியா இருக்கிறான். ஜோ மார்க்கஸ் எல்லாம் கிளம்புறானுங்க. டக்கு என்னடா இங்க நடக்குதுங்கிறாப்ல. ஜோ இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது நான் கிளம்புறேன் வேகமா போறாங்க. ஆனா டக்கு நீங்க போங்கடா நான் போறேன்ட்டு நேரா ஸ்டேர் கேஸ் வழியா மேல போனா பிராங்கும் ஏவாவும் வேகமா கீழே இறங்கிட்டு இருக்காங்க. டக்கு அதை பார்த்துட்டு பிராங்க் நில்லுன்னு கத்துறான். அப்ப மேல மேசன் வந்துடுறான்.
வரான். அவன் பிராங்க நோக்கி சுடுறான். பிராங்கும் ஏவன் குடுகுடுன்னு மறுபடியும் அபார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சுறாங்க. இந்த பக்கம் மேசன் துரத்திட்டு வரான், இன்னொரு சைடு டக்கு துரத்திட்டு வரான். அப்ப மேசன் டக்க பார்த்து நீ என்னடா கண்ணாபின்னான்னு சுடுறன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு மேசன் என் கண்ணுல என்னத்தையும் ஊத்திட்டானுங்கடா, என் கண்ணு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எதை பார்த்து சுடுறேனே தெரியல அப்படி இப்படிங்கிறான். பிராங்கும் ஏவாவும் நேரம் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அந்த வீட்டு வெளியில போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா அந்த வீட்டுல யாரோ ரேடியோ ஜாக்கி இருப்பான் போல, நிறைய ரேடியோ சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கு. இத பார்த்தோன்னு பிராங்குக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த வீட்டுக்குள்ள டக்கும் மேசனும் நுழையறானுங்க. மேசனுக்கு கண்ணு சுத்தமா தெரியல, ஒரு மாதிரி குத்துமைப்பா தான் போறானு. டக்கு பிராங்க் எங்க இருக்க முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டே வரான். நேரா அந்த ரேடியோ ஜாக்கி இருக்க ரூம்குள்ள தான் வரானு. அங்கதான் ரேடியோ சம்பந்தமா நிறைய இருக்கும்ல, அதுல ஒரு மியூசிக்க போட்டு சவுண்ட் ஃபுல்லா வச்சு விட்டுறான் பிராங்க். டக்குக்கு காது வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா ஏவாக்கும் பிராங்குக்கு தான் காது கேட்காதுல, அவங்க ஃப்ரீயா தான் இருக்கிறாங்க. குடுக்கணும் அந்த விட்டு வெளில வரான். டக்கு வரத கவனிச்ச மேசனு பிராங்க் தான் வரான்னு நினைச்சிட்டு டக்க பார்த்து கண்ணாமண்ணு சுட்டுறான். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது டக்குன்னு. ஒரு மாதிரி காண்டாகுது அவனுக்கு. இன்னும் துப்பாக்கியை நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அரகர கண்ணோட நம்ம பிராங்க தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா கீழே விழுந்து கிடக்குற டக்க நம்ம பிராங்க் பாக்குறாப்ல. பக்கத்துல தான் வந்து ஏவாவும் நிக்கிறான். ஏவாக்கு அந்த ஓவர்டோஸ் ஆயிருக்கும்ல, அவ டக்குன்னு ஒரு மாதிரி அன்கான்ஸ் ஆகி தொப்புன்னு தரையில விழுவுறா. பிராங்க் நேரா போய் ஏவாவை எழுப்ப பாக்குறான். அப்ப அந்த ரூம்குள்ள நம்ம மேசன் வராப்ல. வந்து பார்த்தா பிராங்க்ல ஏவா மட்டும் தான் விழுந்து கிடக்குறான். சரி இவ செத்துட்டான்னு நினைக்கிறப்ப பின்னால இருந்து பிராங்க் ஒரு பெரிய ராடு எடுத்துட்டு வந்து நம்ம மேசன் மூஞ்சில அடிக்கிறான். மேசன் அப்படியே அன்கான்சியஸ் ஆகி விழுந்துறாரு. பிராங்க் ஏவா தூக்கி குடுக்குன்னு பில்டிங் கீழே வரான். போலீஸ்காரங்க ஃபயர் சேஃப்டி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. பிராங்க் நேரா போய் ஏவா அங்க இருக்க ஆம்புலன்ஸ் கொடுக்குறா. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே பிராங்க் இதெல்லாம் பாத்துக்கிட்டே நிக்கிறாப்ல. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க. பிராங்கோட பொண்ணு அங்க மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கா. பிராங்க் உட்காந்து பாக்குறாப்ல. ஆனா பிராங்க்கு அங்க என்ன நடக்குன்னு ஒரு சத்தமும் கேட்கல. கொஞ்ச நேரத்துல அங்க ஏவாவும் பக்கத்துல வந்து உட்கார்றா. வந்து பிராங்க பார்த்து என்னை எப்படி நீ காப்பாத்துறன்னு சொல்லி கேக்குறா. இப்பதான் பிராங்க் ஏவா கிட்ட சொல்றான், நீ அன்னைக்கு ராத்திரி போட்டோ எடுக்க போகல, அங்க போதை பொருள் வாங்க தான் போயிருக்க. இவனுங்கெல்லாம் போதை பொருள் விக்கிறவனுங்க உள்ள பிரச்சனையை சுட்டு கொண்டிருக்கானுங்க. அதை நீ வீடியோ எடுத்திருக்க. சப்போஸ் போதை பொருள் யூஸ் பண்ற நீ உனக்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தான் உன் பாத்ரூம்ல ஒரு மருந்து நீ வச்சிருந்திருக்க. அதை வச்சுதான் நான் உன்னை காப்பாத்தினேன்னு. எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு, ஃப்ரீயா இரு அப்படிங்கிறான். ஏவும் சந்தோஷமா பிராங்க கைய பிடிக்கிறா. பிராங்க் அங்க மியூசிக் வச்சிருக்க பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுறாப்ல. அதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான நல்ல படங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.